தொடங்கி பாபா சாஹேப்போடு சேர்ந்து மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக திகழ்ந்த நம் மண்ணை சார்ந்த நம் மண்ணுடைய தந்தை இரட்டைமலை சீனிவாச ஐயா அவர்களுடைய பிறந்த தின நாளில் அவருக்கு புகழஞ்சலி மலரஞ்சலி செலுத்துவதிலே பெருமைப்படுகிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எஸ்சி-துறையினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரஞ்சன்குமார் தம்பியும், மாவட்ட காங்கிரசினுடைய பொன்னம்பலம் அவர்களும் அவருடைய முன்னிலையிலே அனைத்து தோழர்களோடு காங்கிரஸ் கட்சியுடைய செயல் வீரர்கள் அனைவரும் அருமைக்குரிய அண்ணன் சிரஞ்சீவி மற்றும் நவீன் வாசு பொருளாளர் ரூபி மனோகரன் மற்றும் ஏனைய எல்லா சகோதரர்களும் வந்திருக்கான். எங்களை பொறுத்த மட்டிலும் ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, மிகப்பெரிய சிந்தனைவாதி. தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய அறிவாலும் இந்த சமூகத்திலே இருந்த மிகப்பெரிய மாற்றங்களை அறிவுபூர்வமாக மாற்றுவதற்காகவும் சிந்தனைக்காகவும் போராடியவர். அவருடைய இந்த பிறந்தநாள் தின விழாவிலே அவருக்கு மலரஞ்சலி செலுத்துவதிலே அவருடைய நினைவிடத்திலே மலரஞ்சலி செலுத்துவதிலே பெருமைப்படுகிறோம். அமைச்சர் கீர்த்தனுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை அரசு பள்ளிகளில் சென்று ஆங்கிலம் புலம்பெயர்ந்து சொல்லி கீர்த்தனை பேசினது அமைச்சர் அமைச்சர் அதுக்காக விளக்கம் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அந்த விளக்கமே போதும். என்னட்டுனா நம்மளை பொறுத்த மட்டும் வேலையில்லா பட்டாதாரிகளாக இருக்கின்ற நம்முடைய எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வேலை திடீர்னு வேலை போனதுனால எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வேலையில்லா பட்டதாரிகள் கொஞ்சம் எங்கேஜோடு இருக்கட்டும். அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சார், விசிக தலைவர் தொழில் திருமணம் வந்து ஜூலை 1ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம் இருக்குல்ல, கூட்டணி தலைவர்களுக்கான கூட்டம் நடந்ததில்ல முதலமைச்சர் தலைமையில். அது அப்படி இல்லை, இறுதி முடிவு வெட்டாதனால ஒரு கூட்டணி இன்னும் அமையல தாவேக்கா தலைமையில் அப்படி தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கா இல்லை நீங்கள் அதே நிலைப்பாடு? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி என்பது, அந்த கூட்டம் என்பது தோழமை கட்சியினுடைய கூட்டம். மீண்டும் ஒரு தடவை விளக்கம் சொல்கிறேன். ஒன்று ஆதரவு நிலை. யாரெல்லாம் இந்த அரசு அமைய வேண்டும் என்று ஆதரவு தந்தார்களோ அந்த ஆதரவு நிலை. அது யாரெல்லாம் கொடுத்தா? அது காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து இடதுசாரிகள் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து விசிகே அதுக்கடுத்து லீக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து விசிகே கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆதரவு நிலை. அதற்கு அடுத்த நிலை தோழமை நிலை. மந்திரி சபையில் உள்ளே வந்தது. மந்திரி சபையில் யாரெல்லாம் உள்ளே வந்தது? காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில் உள்ளே வந்துச்சு. அதோடு சேர்த்து லீக்ல இருந்து உள்ளே வந்தாங்க, விசிகேலேருந்து கூட வந்தாங்க. இதெல்லாம் தோழமை நிலை. அடுத்த நிலை என்பது கூட்டணி அமைப்பதற்கான நிலை, பெயர் சூட்டுவதற்கான நிலை. இதில் இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் ஆதரவு நிலையிலே நிற்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம். தாவேகாவுடைய தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி பல ஆண்டுகளுக்கு பின்னால் நடந்திருக்கிறது. ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்து அவர் இந்த தோழமை நிலையை உருவாக்கியிருக்கிறார். பரஸ்பர நம்பிக்கையோடும் சகோதரத்துவத்தோடும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லா 3 கட்சிகளிலிருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறோம். எல்லா கட்சிகள்லையும் அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க. தாவேகாவுடைய தலைமையில் மொத்தம் 4 கட்சி அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை அமைகிறது. எங்களை பொறுத்த மட்டும் இதுக்கு அடுத்த நிலையை எடுத்து செல்வது என்பது அடுத்த கூட்டத்தில் எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்படின்னா அந்த அன்னைக்கு முடிவெடுத்தோம். எங்களுடைய நிலை என்பது நாங்கள் பல கூட்டணி அமையும் பொழுது அமைய வைப்பதையும் அமைத்தும் அதே நேரத்தில் அதில் பங்கு பெற்றும் அதை தலைமை தாங்கியும் பழக்கப்பட்டவர். அதனால் இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட் இல்லை. ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டு. அதனால் குழப்பங்கள் தேவையில்லை. வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு இது விஜய் டிவியோ அல்லது சன் டிவியோ போட்டி விளையாட்டு கிடையாது. அரசியல் நிலை என்பது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சரின் தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டாங்கன்னாவே
அங்கே வந்து நீங்கள் வந்து ஆதரவு நிலைக்கு வந்துட்டீங்க, தோழமை நிலைக்கு வந்து இடதுசாரிகள் தெளிவாக இருக்காங்க, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு அப்படின்னு நிலைப்பாட்டில். ஆனால் விசிக அமைச்சரவை இடம்பெற்றும் இன்னும் அந்த முடிவெடுக்க தயக்கப்படுறாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அவரே திருமாவளவன் சார் என்ன சொன்னாங்க, அமைச்சரவையில் இடம்பெற்றதாலே நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றதுக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு அவரே சொல்கிறாரு. இந்த அண்ணன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நான் மிகவும் மதிக்கின்ற அண்ணன் திருமா அவர்கள், அவரை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தோளோடு தோள் நின்று மூன்றாவது முறையாக அவர் பாராளுமன்றத்தில் அவரோட செயல்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவரை பொறுத்த மட்டிலும் கொண்ட கொள்கை ரொம்ப தெளிவான கொள்கை. பாஜக, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வகுப்புவாத மற்றும் மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் போராடக்கூடியவர் அண்ணன் திருமா அவர்கள். அவரை பொறுத்த மட்டும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அவருடைய நிலை என்பது அவருடைய கட்சியினுடைய நிலை. நான் சொல்ல விரும்புவதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய நிலையை தான் சொல்ல முடியும் ஒழிய எங்கள் அண்ணனுடைய நிலையை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. தாவேகா இந்தியா கூட்டணிக்கு அழைத்து செல்வதற்கு கூட தாவேகா தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு தெளிவற்ற நிலை தான் தற்போது வரையும் தொடருதா? தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு தெளிவற்ற நிலைமை தொடர்கிறதா, இல்லது நீங்கள் உங்கள் தலைமையில் நீங்கள் உங்கள் முயற்சியில் தாவேகாவை இந்தியா கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சியில் எடுக்கப்படும்? ரெண்டு விஷயத்தை குழப்பிக்கிறாதிய. இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில் விளையாடுற விளையாட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிறது தாவேகாவுடைய தலைமையிலான ஆட்சி. தாவேகாவுடைய தலைமையில் 4 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். 2 கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரவு தெரியுது. இதில் எந்த குழப்பமும் கிடையாது. சட்டமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால் தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி அமைதா, தொகுதி பங்கீடு நடைபெறுதாங்கிறது தேர்தல் அறிவிச்ச உடனே பார்க்க முடியும். எங்களை பொறுத்த மட்டும் ஆதரவு தந்து தோழமையில் வந்து அமைச்சரவையில் இருக்கலாம். அடுத்து முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்துருச்சு. அதில் 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்துனது கடந்த 50 ஆண்டுகளில் முதல் தடவையாக நடந்துச்சு. அதனால் இந்த முறை என்பது புதிது. அதனால் நம்மை பொறுத்த மட்டும் இந்த வார்த்தையில் குழப்பிக்கிறவனா ஆதரவு நிலை, தோழமை நிலை, தேர்தல் கூட்டணி, இந்த 3க்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆதரவு எடுத்துட்டீங்கன்னாவே, லெஃப்ட் டேர்ன் எடுத்துட்டீங்கன்னாவே லெஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள். அதனால் லெஃப்ட் டேர்ன் எடுத்தாச்சு எல்லா கட்சிகளும். லெஃப்ட்டில் வந்ததுக்கப்புறம் ரைட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்கிறது வெற்றி வேலை. வேறு ஊருக்கு போயிடுவோம். அது போகிறது இல்லை. நம்ம தான் வண்டி ஏறியாச்சு லெஃப்ட் டேர்னில். அதனால் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கிறது. தமிழகத்தை மதசார்பற்ற வழியிலே காப்பதற்காகவும் அமித்ஷாவினுடைய கையிலே தமிழ்நாட்டை ஒப்படைக்காமல் இருப்பதற்காகவும் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. அண்ணன் எல்லாரும் இதில் ஆதரவு தந்து இந்த கூட்டணியை பலமாக மாற்றியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம வேலையில்லாத பட்டதாரிகள் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். அவர்களுடைய புலம்பல்ஸும் கதறல்ஸையும் நம்மளால் கேட்க முடியுது. அவர்கள் சொல்லட்டும், சோஃபான்னு சொல்லட்டும், எதை வேணாலும் பேரம் சொல்லட்டும், எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். வேலையை பார்க்குற மந்திரிகள் வேலையை பார்க்கட்டும். எங்களை மாதிரி ஆளுகள் வந்து தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு போகிறோம். சரியா? வரணும், வருவார். இந்த மாத இறுதிக்குள் ஒரு நாள் ராகுல் காந்தி அவர்கள் வருவார். தேதியை மிக விரைவில் அறிவிப்போம். காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய பயிற்சி முகாமில் 10 நாள் பயிற்சி முகாம் நடக்கிறது. அந்த பயிற்சி முகாமில் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வார். எந்த தேதி என்பதை பாராளுமன்றமும் அதே நேரத்தில் கூடுது. 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுது. 31ஆம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்க போகுது. அதனால் ஏதாவது ஒரு நாள் ராகுல் காந்தி அவர்கள் வருவார். வரும்போது உங்களுக்கு அவசியம் சொல்லிடுவோம். தேதி நீங்கள் அளித்த பதில் இருந்து நீங்கள் எல்லாரும் லெஃப்ட் திரும்பிட்டீங்க, ரைட்டை பற்றி பேச வேணாங்க. இப்போ ரைட்டு டிஎம்கே வலதுசாரி ரைட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி டேர்ம் பண்ணிக்கணுமோ, எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கிறங்க. நேரே போகலாம்ல, நேரே ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்லேயே போகலாம். அது என்னங்கிறத அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய நான் அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் எந்த டேர்ன் எடுத்தோம்ங்கிறத தான் சொல்ல முடியும். எங்கள் வண்டி எந்த பக்கம் போகுதுன்னு தான் சொல்ல முடியும் ஒழிய மற்றவர்களுடைய வண்டியை பற்றி சொல்கிறது நியாயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சந்திச்சேன்.
தலைவர் பிரிட்டிஷ் காலத்திலேயே அங்கீகாரம் கிடைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வெற்றி கண்ட மாபெரும் தலைவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். 1995 ஆண்டின் இறுதியில் அன்றைய சட்டப்பேரவையில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவிக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை நான் முன்வைத்த போது அன்றைய முதலமைச்சர் மறைந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அவர்கள் அந்த கேள்வியை நான் எழுப்பிவிட்டு அமர்வதற்கு முன்பாகவே அரசாங்கம் இந்த மணிமண்டபத்தை கட்டாயம் கட்டும் என அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் ஆட்சியிலே தொடர முடியவில்லை. அதற்கு பிறகு இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டது. அப்போது கட்டிய இந்த மணிமண்டபத்திலே வைக்கப்பட்ட சிலை குறைந்தபட்சம் வெங்கல சிலையாக கூட இல்லை. இதுவரையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசுக் கட்சி சார்பிலே நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். இதை வெங்கல சிலையாக மாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் கூட இந்த தொடர் கோரிக்கையை மீண்டும் அவரிடம் எழுப்புவதன் மூலம் நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம். இரண்டாவதாக, இப்போது கல்லூரிகள் எல்லாம் தொடங்கப்படுகிற காலம். பாபா அம்பேத்கர் அவர்களும் அவரோடு தோள் நின்று வட்டமேசை மாநாடுகளில் 2 மாநாடுகளில் பங்கேற்ற தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை முழுமை பெற வேண்டுமானால் அவர்கள் முதலிலே கல்வி அறிவை பெற்றவர்களாக வளர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கும் அதே கோரிக்கையின் ஒரு பகுதியாக தமிழகத்திலே உள்ள சுயநிதி கல்லூரி, அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி, எந்த கல்லூரியாக இருந்தாலும் அந்த கல்லூரியில் அது தொழில் சார்ந்த படிப்போ அல்லது திறன் சார்ந்த படிப்போ எதுவாக இருந்தாலும் அந்த படிப்பின் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது புதிதாகவும் இல்லை. ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது, தமிழ்நாட்டிலே இன்னும் விடியல் இல்லை. ஆகவே தமிழ்நாட்டிலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கல்லூரிகளிலே அரசே ஏற்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே, கல்லூரிகள்லாம் தொடங்குகிற காலம், இந்த தருணத்தில் நான் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். இதில் அதிகபட்சம் இந்த அரசாங்கத்துக்கு, ரொம்ப அதிகபட்சம் என்றாலும் ஒரு 150 கோடிக்கு மேல் செலவாக போவதில்லை. இந்த 150 கோடி என்பதற்கு பல லட்சம் கோடி கடன் பட்டிருக்கிற, பல லட்சம் கோடி பட்ஜெட் போட்டு கொண்டிருக்கிற மாநில அரசுக்கு ஒரு பெரிய தொகையே இல்லை. ஆகவே அதை நிறைவேற்ற வேண்டும். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பெயரில் தமிழகத்தில் அவர் வாழ்ந்த பகுதியான மதுராந்தகம் பகுதியின் தலைநகரமான செங்கல்பட்டிலோ அல்லது சென்னையிலோ ஒரு மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி ஆதாரத்தை மேம்படுத்த ஒரு நூலகத்தை, அவர் வரலாற்றை தேடி தேடி பிடித்து கண்டறிந்து துணிந்து எது இழி சொல்லாக கருதப்பட்டதோ அந்த இழி சொல்லின் பெயரிலேயே பறையன் என்று பத்திரிகை நடத்தியவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். எது அந்த காலத்தில் இழி சொல் என்று கருதப்பட்டதோ அது இழி சொல் அல்ல, எங்கள் பெருமைக்குரிய சொல் என்று அந்த பெயரிலேயே பத்திரிகை நடத்தியவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். ஆக அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறையாவது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு வரலாற்று நூலகத்தை, ஆய்வு மையத்தை அரசாங்கம் நிறுவ வேண்டும் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். குறைந்தபட்சம் இவர்களையாவது இந்த பிறந்த நாளிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம்
இந்த கோரிக்கைகளை செயல்படுத்தும், செவிமடுக்கும், வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன்.